Hey all, welcome back to our channel Ammu Super Crafts and Vlogs. So இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு resin frame tutorial வீடியோ தான் பார்க்க போறோம். So நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இன்னைக்கு வந்து resin teakwood frame தான் எப்படி பண்ணனும்னு சொல்லி தர போறேன். So இப்போ ட்ரெண்டிங்கா இருக்குது இந்த resin art, particularly இந்த வர்மாலா preservationம் பேபியோட things preservationம் இருக்கு. So நான் next உங்களுக்கு அதோட tutorialsமே போடுறேன். இன்னைக்கு வந்து particularly teakwoodல வந்து வர்மாலா preservation எப்படி பண்ணனும்னு சொல்லிட்டு அதுல one of the model வந்து உங்களுக்கு இதல சொல்லி தரேன். ஓகேவா? So இதுல வந்து நான் நிறைய clips எடுத்திருந்த clips வச்சு voice over கொடுத்திருக்கேன். பட் இதுலயே நிறைய tips and tricks வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேவா? So next நான் கண்டிப்பா இன்னொரு teakwood frameல வேற மாடல்ல எப்படி பண்ணனும்ன்றது சொல்லி தரேன். So first வந்துட்டு teakwood frame எடுத்துட்டு மேலே வந்து photos உங்களுக்கு எந்த அளவு photos வைக்க சொல்றாங்களோ அந்த அளவு photos வச்சிட்டு மேலே ஒரு லேயர் வந்து resin pour பண்ற மாதிரி இருக்கும். பட் ரெசினோட லேயர் வந்து ரொம்பவே தின்னா இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து தின்னா வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதாவது 3Dயாக எம்போஸ்டாக இல்லாமல் 2D ரேஞ்சில் ஒரு தின் பேப்பர் ஷீட் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு டிப்பு கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போயே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுட்டு கீழே 2 பேப்பர், மேலே இந்த ரோஸ் பெட்டல்ஸ், அகைன் மேலே 2 பேப்பர் வச்சுட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை ஒரு அயன் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெட்டல்ஸ் எல்லாமே 3Dயாக இல்லாமல் ஒரு மாதிரி 2D மாதிரி ஷீட்டாக இருக்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரேமில் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃப்ரேம் ரொம்ப எம்போஸ்டாக இல்லாமல் மைல்டாக உங்களுக்கு ஷெட்டில்டாக கிடைக்கும். ஸோ இதோட அவுட்புட் நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காக வந்து teakwood ஃப்ரேமில் வந்து ரப் பண்ணிட்டு ஃபைனலாக எதுக்காக இந்த கிளாஸி லுக் கொடுக்குறோம் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதாவது எதுக்காக ரப் பண்ணுறோம், என்ன பேப்பர் வச்சு ரப் பண்ணணும், இதுக்கு வேறு என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படும், ஸோ அதோட ஃபைனல் கோட் எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வரோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ரப் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு லேயர் போர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அல்ட்ரா கிளாஸி லுக்கில் வந்து உங்களோட ஃப்ரேம் கிடச்சிரும். இந்த ஃப்ரேமோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெசின் ஃப்ரேம்ஸை பற்றின என்னென்ன டீட்டெயில் வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.